பாஜகவும் திமுகவும் இணைந்து இந்த சிபிஐ விவகாரத்தை பொறுத்தவரையில் விஜய்க்கு அழுத்தம் கொடுக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து சந்தேகிக்க தோணுது. இது ஏன்னா கரூரை பொறுத்தவரையில் பல்வேறு கட்டங்களாக நீங்கள் விசாரணை நடத்துனீங்க. பல்வேறு கட்டங்களாக அந்த பகுதியில் போய் அங்கே இருக்கக்கூடிய சுண்டல் வியாபாரியிலிருந்து டீ கடை முதற்கொண்டு ஒவ்வொரு வீடுகளாக பாதிக்கப்பட்ட 41 உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் அணுகி விசாரணைகளை தூரிதமாக நடத்தினீங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆதாரங்களை எல்லாம் வந்து சேகரித்தீங்க, எல்லாம் பண்ணீங்க, வந்தீங்க. ஆனால் முக்கியமாக அந்த மக்கள் குற்றம் சாட்டிய ஒரு அமைச்சர் இருக்கார்ல, முன்னாள் அமைச்சர், அவருக்கு ஏன் நீங்கள் வந்து இது வரைக்கும் சிபிஐ சம்மன் அனுப்பலைன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர் மீது தாவேகா தரப்பினரே வந்து ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமாக வைக்கிறாங்கன்னா அப்போ நம்ம நியாயமாக செயல்படுகிறோம் என்றால் நீங்கள் அவரையும் கூப்பிட்டு நீங்கள் சிபிஐ விசாரணை செய்திருக்கணும்ல. இந்த சிபிஐ விசாரணையில் அந்த முன்னாள் அமைச்சரையும் வந்து நீங்கள் உட்படுத்தி இருக்கணும்ல. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை அழைக்கிறீங்க, காவல்துறை அதிகாரிகளை அழைக்கிறீங்க, அனைவரும் அழைத்து அங்கே இருக்கக்கூடிய நடந்தது என்ன என்பதெல்லாம் வந்து கேட்குறீங்க. நாடகம் நடத்திய அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எப்படி விரைவாக சென்றார்கள் அந்த மருத்துவமனைக்கு, எப்படி 1 மணி நேரத்தில் 41 பேருக்கு நீங்க எப்படி வந்து இவ்வளவு குறுகிய ஒரு நேரத்தில் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க? அப்படி பார்த்தா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏடிஎம்கே மாவட்ட செயலாளர் தான் இவருக்கு முன்னாடியே அங்கே போனாரு அப்படின்னு சொல்றாங்க. திரு விஜயபாஸ்கர் அவர்கள் முன்னாடியே அங்கே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு பிற்பாடு தான் இவர் நம்ம காணொலிகள்லாம் பார்க்கும்போது ஏடிஎம்கே உடைய விஜயபாஸ்கர் அங்கே சென்றது போல நம்ம பார்க்கல. இங்க நம்ம தகவல் அங்கே வந்து வந்து சொல்றது என்னன்னா, முதல்ல அவர் வந்துட்டாரு, அப்புறம் தான் இவர் போன தகவலை பொறுத்தவரைக்கும் நம்ம ஏற்றுக்கணும். அவர் வேற மருத்துவமனைக்கு, இவர் வேற மருத்துவமனைக்கும் போறாரு. இல்லை சார், இது வந்து எப்படின்னா அதிமுக வந்து திமுக திமுக என்ன பண்ண அதிமுக மேலே பழிப்போட, அதிமுக என்ன பண்ண திமுக மேலே பழிப்போட மாறி மாறி போட்டுக்கொண்டிருப்பாங்க. இப்போ நடுவில் தாவேகா வந்ததுனால இப்போ இவர்கள் இருவரும் வந்து இதை வந்து இந்த விவகாரத்தை வந்து எப்படி பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பதை தான் நம்ம கோடிட்டு கவனிக்கணும்.